வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொள்ளு தொகையல், அதுக்கப்புறம் வந்து முளைக்கீரை போட்டு தோரம்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோவக்காய் காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இந்த பக்கம் வந்து முளைக்கீரை வேக வச்சிருக்கேன். பாருங்க, அது நல்லா வெந்துட்டு இருக்கு. நான் தோரம்பருப்பு வந்து நல்லா ஒரு கரண்டி தோரம்பருப்பை மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு கரண்டி தோரம்பருப்பு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தோரம்பருப்பை இந்த கீரையோட சேர்த்துடலாம். இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு வந்து தேங்காய், வரமிளகா, சீரகம் இது மட்டும் அரைச்சி விட்டா போதும். அரைச்சும் ரெடியா எடுத்து வச்சாச்சு. ஸோ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இப்போ மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். இது கூடவே வந்து தேவையான உப்பையும் போட்டுடலாம். இன்னும் உப்பு சேர்க்கல. எப்பயுமே சொல்றது தான், கீரை வேகும் போது உப்பு போடாதீங்க. கொஞ்சமா வெந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உப்பு போட்டீங்கன்னா கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா வந்து வேக வைக்கும் போது நிறைய இருக்குமா, ஸோ நிறைய இருக்கு கீரைன்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் கூட உப்பு போட்டுருவோம். அதனால எப்பயுமே இது சொல்றது தான், கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. இல்லை என்னென்ன பண்ண போறோம்னா கொள்ளு தொகையில் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல வறுத்துக்கலாம். நாம ஃபர்ஸ்ட் பெருங்காயம். ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜிபிசி பெருங்காயம். நான் வந்து கீழே வந்து லிங்க்ல வந்து நம்பரும் கொடுத்துருக்கேன். அமேசான்லையும் கிடைக்கிறது, நீங்க போய் பாருங்க. இருந்தாலும் வந்து நானும் இன்னொரு வாட்டியும் சொல்றேன். இது ஜிபிசி பெருங்காயம். நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஜிபிசி பெருங்காயம் அமேசான்ல போட்டாலே வரும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஃபோன் நம்பரும் இருக்கு. இப்போ இது வந்து பெருங்காயம் சேர்த்தாச்சு. காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா. இது கூட வந்து கொள்ளு வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல கொள்ளு கொஞ்சம் வறுபடட்டும். பாருங்க, கொள்ளு வறுபட்ட உடனே அந்த பொரியிற சத்தம் கேட்கறதா. இதுல வந்து ஒரே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது கூடவே வந்து நம்ம பூண்டு வந்து ஒரு 4 பல்லு கட் பண்ணி வச்சிருக்கேன், தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, இதை வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே மிக்சி ஜார்ல மாத்திடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிப்போம். இந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு. கூட்டுக்கு வந்து மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். நீங்க வந்து தோரம்பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் போட்டு வேக வச்சா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, இதே கடாயிலே நம்ம வந்து கோவக்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கோவக்காய் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், மெலிசா, அதை சேர்த்துடலாம். கோவக்காய்க்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். கோவக்காய் வெந்துடும். தொகையலுக்கு தேவையான உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுது. ஸோ அதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் வந்து கோவக்காய் வெந்துன்னு இருக்கு. தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய் வெந்திருக்கும் பாருங்க. கோவக்காய் நல்லா வெந்துருக்கு. இதை வந்து காரக்கறியாக பண்ணலான்னு நினச்சேன். பட் தேங்காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால வந்து கறிப்பொடி போட்டுட்டு தேங்காய் போட்ட கறியாகவே பண்ணிட போகிறேன். ஸோ கறிப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் தேங்காய் போட்ட கறியும் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முளைக்கீரை போட்ட கூட்டு. இன்னைக்கு வந்து பருப்பு போட்டு பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தான் கூட்டு பண்ணுவோம்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கொள்ளு தொகையல், முளைக்கீரை போட்ட கூட்டு, அப்புறம் கோவக்காய் தேங்காய் போட்ட கறி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.